இந்த ஸ்டால்குள்ள வந்தோடனே எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தோடனே எனக்கு பேச்சே வரல. வா, ஒரு குயிலிங்ல வந்து இந்த பேப்பர்ஸ் வச்சு இவ்வளோ அழகா, இவ்வளோ டெக்கரேட்டிவா, இவ்வளோ இன்னோவேஷனா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப திகச்சு போய் தான் பார்த்தேன். ஒரு விஷயத்தையும் நான் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோல இருந்து என்னால வெளியிலேயே வர முடியல. அவ்வளோ அற்புதமா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு விஷயம் கஸ்டமைஸ்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் யாரும் பண்ணாத பல சாதனைகளையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, உங்களுக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்படி இவ்வளோ இன்னோவேட்டிவாக கலர்ஃபுல்லாக பண்ணுறீங்க? கண்டிப்பாக நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, இது ஒரு ஹாபியாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து ரொம்ப இது பேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லேட்டர் அப்புறம் என்னோட ஃபுட் ஃபார் மை சோல் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப இதுக்குள்ள இன்டெப்த்தாக போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த குவில்லிங் எப்படின்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை உள்ள இன்டெப்த்தாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ வெரி பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி மட்டும் தான் பண்ண ஆரம்பித்தேன். ஜிமிக்கி, கம்மல் அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே அதை மாதிரி பண்ணும்போது ரொம்ப காம்படிஷன். என்னோட பேப்பர்ஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நான் 30 ரூபாய்க்கு தான் இதை விற்கிறேன், நீங்கள் என்ன 50 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க எப்படின்னு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆச்சு. ஏன் நம்ம காம்படிட்டர்ஸோட சேர்ந்து இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம தாண்டி வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் கார்ட்ஸ், க்ரீட்டிங் கார்ட்ஸ், மினியேச்சர்ஸ், அப்புறம் ஆரத்தி பிளேட்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வால் ஆர்ட் மெயினாக என்னோட ஜோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் ஆர்ட் தான். ஸோ இதுலேயே வந்து ஜீரோ வேஸ்ட் வெஞ்சர் அப்படிங்கிற மாதிரி எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் இந்த பேப்பர்ஸ் வந்து நமக்கு ஒரு 30 ரூபா ஒரு பேக்கெட் கிடைச்சாலும் நம்ம அதை வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன் ஒரு சின்ன சிங்கிள் பிட்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதையுமே நம்ம வந்து இன்னோவேட்டிவாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸோட சேர்ந்து ஃபால் சீலிங் அண்ட் ரூம் பார்ட்டிஷன் ஏரியா இதெல்லாம் கூட வந்து நம்ம குவில்லிங்லேயே பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். நிஜமா ஒரு விஷயங்களையும் பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம வீட்ல இந்த பொருள் இருக்கணும்ன்ற ஆசை எனக்குள்ள வந்தது. கண்டிப்பா இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பேராசையாவே இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து இதை பத்தின விஷயங்கள், மேமோட போட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்றோம். மேம், நீங்க அவார்ட் வாங்கிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா. ஓகே, இதுல வந்து என்ன சொல்றது, ஒரு ஹாபியா ஸ்டார்ட் பண்ண விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்குமா அப்படிங்கறது நான் ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் நம்ம ஒரு பேஷனேட்டா ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பேஷனேட்டா பண்ணோம்னா எந்த ஒரு உயரத்தையும் நம்ம அடையலாம் அப்படிங்கறத பை பிராக்டிஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஸ்டில் நான் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையவே இருக்கு. ஆனாலும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து 2015ல டிஸ்ட்ரிக்ட் அவார்டு, 2019ல ஸ்டேட் அவார்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அப்புறம் ஹோம் பிரினர் அவார்டுன்னு சொல்லிட்டு கமலஹாசன் சார் கையால வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். சூப்பர். கேட்கும் போதே ரொம்ப எனக்கு அப்படியே உடம்புலாம் புள்ளிருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணாங்களே, எனக்கு இது ரொம்ப புதுசு. இயரிங்ஸ் பண்ணுறது, குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ இன்னோவேட்டிவா இந்த நிறைய பேர் வந்து நீங்க சாய்பாபா ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து விரும்பி வியாழக்கிழமையான இது பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த போட்டோ பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரியோ இல்லை நார்மல் போட்டோகிராஃப் மாதிரியோ இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் பார்த்த உடனே உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. பட் அதில் அவங்களோட அவ்வளோ ஹார்ட் ஒர்க். பட் ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் எங்க விஷயம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா கூட பண்ணி கொடுக்குறாங்க. உங்களோட ஹோம் டெக்கருக்கு வந்து பர்டிகுலர் நேம் போட்டு வேணும்னா கூட அதுவும் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மேமை கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. வெட்டிங் போர்ட்ரைட்ஸ் கூட பண்ணிட்டு இருக்கோம். வெட்டிங் கப்பலுக்கு நீங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா வெட்டிங் போர்ட்ரைட்ஸ் பண்றோம். அதுவுமே கூட உங்களுக்கு ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னோவேட்டிவான விஷயங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மேமை தான் கான்டாக்ட் பண்ணணும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். என்னன்னா பொக்கே. இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நார்மலா மீட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு விஷஸ் சொல்றதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த பொக்கே கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பொக்கே கூட அவங்க ரொம்ப ஸ்பெஷலா மேக் பண்ணிருக்காங்க. 3-4 வருஷம் ஆனா கூட இந்த பொக்கேக்கு ஒண்ணுமே ஆகாதாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை பத்தின டீடைல்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது என்னன்னா நம்ம தாமரை தண்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸா ரோஸா பண்ணியிருக்கோம். இது வந்து சோளத்தட்டை. இது வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே மக்கி கழிவா அழுகி போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை எடுத்து ஒரு சஸ்டைனபிள் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பொக்கே ரெடி பண்றோம். அப்புறம் பெரிய ஃப்ளவர் வேஸ்ட் அந்த மாதிரிலாம் கூட பெருசா பண்றோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கோம் அப்படின்னா டெய்லி அவங்க வந்து ஃப்ளவர் வேஸ்ட்லாம் அந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. வேண்டியதில்லை. இதை வாங்கி வச்சிட்டாங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் நாங்கள் லைஃப் டைம் சொல்றோம். பட் இது அதை தாண்டி இருக்கும். 7 இயர்ஸ் மக்களே நோட் பண்ணிக்கோங்க. 7 இயர்ஸ் இது அப்படியே இருக்குமா? யாருக்காவது நீங்க ரொம்ப மெமரபிளா கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பொக்கே நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஓகே, பாக்குறதுக்குமே ரொம்ப ரியாலிஸ்டிக்கா இருக்கு. ஸோ நிஜமா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாலை விட்டு வெளில போறதுக்கே மனசுல இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க.